நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். கரப்ஷன் கிங் ஸ்டாலினை விட இன்னொரு பொறுத்தவரை கரப்ஷன் கிங்டம்னு சொல்லலாம். அதாவது ஊழல் ஆட்சியை விட ஊழல் சாம்ராஜ்யம். ஏன்னா இது ஏற்கனவே 2 இடத்துல சொல்லியாச்சு, நீதிமன்றம் கண்டிச்சாச்சு. அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பக்கம் ஆதாரத்தோட 2 முறை கொண்டு போய் யார்கிட்ட, டிஜிபி கிட்ட, உச்சபட்ச பதவி, தமிழ்நாட்டின் 8.5 கோடி மக்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய உச்சபட்ச பதவி வச்சிருக்கிற டிஜிபி கிட்ட கொடுத்தாச்சு. ஒரு மத்திய விசாரணை அமைப்பு, அந்த அமைப்பு கொடுத்த எவிடன்ஸோடு கொடுத்த டாக்குமெண்ட்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பூர்வாங்க விசாரணை கூட நடைபெறவில்லை. ஆனால் ஒருத்தர் தனியாக என்னை மிரட்டினார், லஞ்சம் கேட்டாருன்னு சொன்னால் உடனே போய் கைது பண்ண. அப்பட்டமாக தெரியுதா இல்லையா நீங்கள் நழுவுறீங்க அப்படின்னு? இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? அமலாக்கத்துறை டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்குது? இதுக்கு நீங்கள் விசாரணை பண்ணவில்லை என்றால் இந்த ஊழலுக்கு நீங்களும் உறுதுணையாக இருப்பதாக அர்த்தம்னு அந்த வரி கொடுத்துருக்குது. அந்த புகார்லேயே டிஜிபி மேலேயும் கொடுத்துருக்குதுல. அப்போ எரிசக்தி துறையில் ஏற்கனவே நம்ம நஷ்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லி எத்தனை தடவை மின்சார கட்டணத்தில் ஏற்றுனீங்க சொல்லுங்கள்? பாமர மக்கள் மேலே அவங்க தலையில் தானே அந்த மின்சார கட்டணத்தை ஏற்றுனீங்க. ஆனால் அதில் நடக்கிற ஊழல் 55,000 கோடி. கலால் வரி டாஸ்மாகில் 50,000 கோடி. பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி. பத்திரப்பதிவு கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்க. கைட்லைன் வேல்யூ உயர்த்தியாச்சு, அதில் 20,000 கோடி ஊழல். நெடுஞ்சாலைத்துறை அதில் 20,000 கோடி. நீர் ஆதாரத்துறை அதில் 17,000 கோடி. சென்னை மாநகராட்சி சொத்து வரி வருஷம் ஏறுது. ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர்லேயே ஏறுது, சிஸ்டத்துலேயே. நீங்கள் ஒன்றும் போய் விண்ணப்பம் கொடுக்கணும்லாம் கிடையாது, அது பாட்டுக்கு சிஸ்டத்தில் வருஷம் ஏறிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட்டது இந்த வருஷம் இருக்காது. அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? நீங்கள் 2,22 லட்சம் ரேஷன் கார்டு அப்படின்னா அவ்வளோ பேரும் சொத்து. அந்த வீடு யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை, பணக்காரனோ ஏழையோ நடுத்தரவுக்கும் அவனுக்கு சொந்தம் இல்லை. அதில் வாடகைக்கு இருக்கிறவனும் வாடகை இருக்கிறான்ல. நீங்கள் சொத்து வரி இருக்கும்போது வாடகை ஏற்றுறான்ல. மின்சார கட்டணத்தை உயர்த்தும் போது அவனும் மின்சார கட்டணத்தை உயர்த்துறான்ல. இப்போ நீங்கள் லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னு நிதானமாக சொல்கிறீங்கள? உயர்தர லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்ததை விட உயர்தர லேப்டாப் பார்த்தீங்களா? லோகோலாம் அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க கொடுத்தது தான் உயர்தர லேப்டாப். அன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸ், அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் உயர்தர லேப்டாப்ன்றது. அப்போ எப்படி நம்ம உயர்தர லேப்டாப்பு? இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி லேப்டாப் இருக்கும். அன்னைக்கு லேப்டாப்பே கிடையாது. உண்மை. பெரிய கோடீஸ்வரன் தான் லேப்டாப் வச்சு. அந்த கட்டத்தில் அந்த அம்மா லேப்டாப்பை கையில் கொடுத்தாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள். அவர்களோடு அண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து கலந்துரையாடவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டுக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறேன். ஆமாம், வணக்கம் அவர்கள். புத்தாண்டு மகிழ்ச்சி சார். ஸோ இன்னைக்கு கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்களை சந்தித்து இவ்வளவு தூரம் ஊழல் நடந்திருக்குதுங்க, இந்த ஊழல் நாங்கள் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறோம் அப்படின்ற ரீதியில் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதுவும் ட்விட்டர் தளத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரப்ஷன் கிங் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ட்ரெண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் திமுக போகிறதும், திமுக ஆட்சியில் அதிமுக போகிறதும் அப்படின்னு ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஏதாவது வேல்யூபிளாக இருக்குதா சார்? இந்த பட்டியலை பார்த்தீங்களா? உங்களுடைய மனநிலை, உங்களோட கணிப்பு என்ன? இல்லை, கரப்ஷன் கிங் ஸ்டாலினை விட இன்னொரு பொறுத்தவரை கரப்ஷன் கிங்டம்னு சொல்லலாம். அதாவது ஊழல் ஆட்சியை விட ஊழல் சாம்ராஜ்யம். ஏன்னா இது ஏற்கனவே 2 இடத்துல சொல்லியாச்சு, நீதிமன்றம் கண்டிச்சாச்சு. அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட
நூற்றுக்கணக்கான பக்கம் ஆதாரத்தோட 2 முறை கொண்டு போய் யார்கிட்ட? டிஜிபி கிட்ட. உச்சபட்ச பதவி, தமிழ்நாட்டின் 8.5 கோடி மக்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய உச்சபட்ச பதவி வச்சிருக்கிற டிஜிபி கிட்ட கொடுத்தாச்சு. யார்? மத்தியில் இருக்கிற ஒரு விசாரணை அமைப்பு. சாதாரணமாக அவங்க கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா அது மேலே எடுத்து நடவடிக்கை என்ன? கே நேரு மேலே 1020 கோடிக்கு மேலே ஊழல் அப்படின்னு அவங்க ஆதாரத்தோடு கொடுத்தாங்க. அது இல்லாமல் வேலைக்கு லஞ்சம் வாங்கினது ஒரு 800 கோடி கிட்ட சொன்னாங்க. 2538 பதவிகளுக்கு லஞ்சம் வாங்கினது. அது 888 கோடி அப்படின்னு கொடுத்தாங்கல்ல. இது 2 மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கல. டிஜிபி எதுவும் எஃப்ஐஆரே பதிவு பண்ணலையே. இப்போது சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போட்டிங்க. அவர் மேலே யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்த மாதிரி முந்தின நாள் ஜிபியில் 98,000 வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, அடுத்த நாள் விடிய காலில் 94,000 ரூபாய் வாங்கிக்கிறாரு அப்படின்னு யார்? அவர்கிட்ட உதவியாளராக இருக்கிறவர், கூட இருக்கிறவர் அவர். இதை என்ன செய்றீங்க? முந்தின நாள் புகார் கொடுக்குறாரு. விடிய காலையில் போய் வீட்டில் கதவை உடைச்சி பீரோவை உடைச்சி அவங்க அம்மாவை கேவலப்படுத்தி தாயாரை கைது பண்ணிங்கல்ல. அதில் 17 வழக்குகள் கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் இருக்குது. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நான் அந்த வழக்கில் பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஆட்சியை விமர்சனம் பண்ணுறது அரசியல் சாசன அமைப்பில் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமை. அதற்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம், அதற்கு கவுண்டர் கொடுக்கலாம். ரொம்ப வரம்பு மீறி இருந்தால் நீங்கள் அவதூறு வழக்கு போடலாம். அது கைது தேவையில்லை. சொன்னாங்களா இல்லையா நீதிமன்றம்? அதில் சொல்லிவிட்டு அவருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது இந்த 17 வழக்குலையும் ஜாமீன் கொடுக்குறேன் சவுக்கு சங்கருக்கு சொல்லிவிட்டு நீதிமன்றம் இன்னொரு விஷயம் சொல்லிச்சு. இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் கொடுத்தாங்கன்னா உடனே இந்த மாதிரி இவ்வளோ போலீஸ் சேர்ந்து கைது பண்ணுறீங்களா, தீவிர புத்தரில் கூப்பிட்றீங்க, எல்லாரையும் கூப்பிட்றீங்க, சுத்தியல் கோடாறு அறிவாளன் கொண்டு வரீங்க. ஆனால் அமலாக்கத்துறை விசாரணை அமைப்பு பக்கம் பக்கமாக கொடுத்துருக்குது கடிதம். அது மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? கேட்டுச்சா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? இது எவ்வளவு கேவலமான விஷயம் சொல்லுங்கள். ஒரு மத்திய விசாரணை அமைப்பு, அந்த அமைப்பு கொடுத்த எவிடன்ஸோடு கொடுத்த டாக்குமெண்ட்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பூர்வாங்க விசாரணை கூட நடைபெறவில்லை. ஆனால் ஒருத்தர் தனியாக என்னை மிரட்டினார், லஞ்சம் கேட்டாருன்னு சொன்னால் உடனே போய் கைது பண்ணுறீங்க. இது இப்போ இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம் நீங்கள் சொல்லி சார்? அமலாக்கத்துறை திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநாளை முடக்க பார்க்கிறது சார். அமலாக்கத்துறை இதுவும் ஒண்ணா சார்? அமலாக்கத்துறையை கைது பண்ணுங்க. ஏங்க இது யாரோ ஒருத்தர் சொன்னார்னா உடனே கைது பண்ணீங்கல்ல. அமலாக்கத்துறை கைது பண்ணுங்க. அப்போ இல்லை அமலாக்கத்துறை வழக்கு போடுங்க. இப்போ டாஸ்மாக் விசாரணை பண்ணாங்களே, விசாரணை எல்லாரும் மேலேயும் அமலாக்கத்துறை மேலே ஸ்டேஷனில் புகார் கொடுத்தீங்களே, இதுக்கு போய் புகார் கொடுங்க. அப்பட்டமாக தெரியுதா இல்லையா நீங்கள் நழுவுறீங்க அப்படின்னு? இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? அமலாக்கத்துறை டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்குது? இதுக்கு நீங்கள் விசாரணை பண்ணவில்லை என்றால் இந்த ஊழலுக்கு நீங்களும் உறுதுணையாக இருப்பதாக அர்த்தம்னு அந்த வரி கொடுத்துருக்குது. அந்த புகார்லையே டிஜிபி மேலேயும் கொடுத்துருக்குதுல்ல. அப்போ எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? அப்போ ஒன்று உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்க? இது நீதிமன்றம் கேட்குதா இல்லையா? இப்போ இதை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா கொண்டு போய் கவர்னர்கிட்ட தன்னுடைய குழுக்களோட கொண்டு போய் கொடுத்துருக்காரு. சார் 1,00,000 லட்சம் கோடின்னு சொல்றாரு சார். அவர் என்ன சார் 1,00,000 லட்சம் கோடிக்கு என்ன சார் 4 வருஷத்துல ஊழல் பண்ணிட்டாங்க? இல்லை, அவர் டீட்டெயிலாக கொடுக்குறாரு. அதில் அவர் கொடுத்துருக்கிற டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஜாராடுவீங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 64,000 கோடி. யார் இது? இப்போது கேஎன் நேரு துறை. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை 60,000 கோடி. சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை அதில் 60,000 கோடி. எரிசக்தி துறை அதில் 55,000 கோடி. எரிசக்தி துறையில் ஏற்கனவே நம்ம நஷ்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லி எத்தனை தடவை மின்சார கட்டணத்தில் ஏற்றுனீங்க சொல்லுங்கள்? பாமர மக்கள் மேலே அவங்க தலையில் தானே அந்த மின்சார கட்டணத்தை ஏற்றுனீங்க. ஆனால் அதில் நடக்கிற ஊழல் 55,000 கோடி. கலால் வரி டாஸ்மாகில் 50,000 கோடி. பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி. பத்திரப்பதிவு கட்டணத்தையும் உயர்த்திட்டீங்க. கைட்லைன் வேல்யூ உயர்த்தியாச்சு. அதில் 20,000 கோடி ஊழல். நெடுஞ்சாலைத்துறை அதில் 20,000 கோடி. நீர் ஆதாரத்துறை அதில் 17,000 கோடி. சென்னை மாநகராட்சி சொத்து வரி வருஷம் ஏறுது. ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர்லேயே ஏறுது, சிஸ்டத்துலேயே. நீங்கள் ஒன்றும் போய் விண்ணப்பம் கொடுக்கணும்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு சிஸ்டத்தில் வருஷம் ஏறிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட்டது இந்த வருஷம் இருக்காது.
எவ்வளோ வைத்தறிச்சல். ஆனால் அது காமன் மேனை பாதிக்காது, பணம் படுத்துறவள தான் அதை வந்து செக் வைக்குது. எளிய மனிதன், ஒரு பாமர மனிதனுக்கு சொத்து வரியால பிரச்சனையே இல்லைங்க. இருங்க, இப்போ ரேஷன் கார்டு எத்தனை இருக்குது? 2,22,00,000 ரேஷன் கார்டு. ஆமாம். எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க வாடகை வீட்டோ சொந்த வீடோ ரைட்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல இல்ல ரேஷன் கார்டு இருக்கிறவங்கள நிரந்தர குடியிருப்பு தான் இருக்காங்க சார். அந்த வீடு வாடகைக்கு இருக்கிறாங்க. ஆமா சார். அந்த வீடு யாருக்குன்னா சொந்தமா இருக்கும்ல. ஆமா, ஒரு ஓனர் இருப்பாங்க. அந்த 2,22,00,000 ஓனர்களுக்கும் சொத்து வரி போட்டிருக்கீங்களா? ஸோ அவங்க வாடகை ஏற்றுவாங்கன்றீங்க. ஆமா, வாடகை ஏற்றுவாங்கல்ல. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓனர் இல்லை. அப்புறம் எப்படி நீங்க கோடீஸ்வரனுக்கு தான் சொத்து வரின்னு? ஏழை பாழை நடுத்தர வர்க்கம் அவனும் ஒரு சொத்து வச்சிருப்பான்ல, ஒரு ஓட்டு வீடுனா அவனுக்கும் ஏத்துறீங்கல்ல. சொல்லுங்க, அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இது வந்து ஏமாத்துற வேலை. சும்மா சொத்து வரினா வசதியானவர் தான் இருக்குதுன்னு அந்த வாதமே தவறான வாதம். பின்ன ஆமா, பின்ன இப்ப அரசாங்கம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குது, வரி கிடையாது அதுக்கு. சொல்லுங்க, அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? நீங்கள் 2,22,00,000 ரேஷன் கார்டு அப்படின்னா அவ்வளோ பேரும் சொத்து. அந்த வீடு யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை. பணக்காரனோ ஏழையோ நடுத்துறவருக்கும் அவனுக்கு சொந்தம் இல்லை. அதில் வாடகைக்கு இருக்கிறவனும் வாடகை இருக்கிறான்ல. நீங்கள் சொத்து வரி இருக்கும்போது வாடகை ஏற்றுறான்ல. மின்சார கட்டணத்தை உயர்த்தும் போது அவனும் மின்சார கட்டணத்தை உயர்த்துறான்ல. இப்போ இதெல்லாம் யாரை பாதிக்கும்? அப்போ அதில் ஊழல் நடந்திருக்குது. இப்போது நீங்கள் அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேளாண் துறை, விவசாயத்துறையில் 5,000 கோடி ஊழல். அதே மாதிரி சமூக நலத்துறை, அதில் வந்து பார்த்திங்கன்னா 4,000 கோடி. உயர்கல்வித்துறை இப்போது கோவிசெழியன் இருக்கார். இதுக்கு முன்னாடி ஐயா பொன்முடி இருந்தார். நேற்று கூட 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க உயர்கல்வித்துறை சார்பா. ஏன்னா ஊழல்ன்றீங்க நீங்கள். 1,500 கோடி அதில் ஊழல். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ நீங்கள் லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னு நிதானமாக சொல்கிறீங்களா? உயர்தர லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்ததை விட உயர்தர லேப்டாப்பு. பார்த்தீங்களா லோகோலாம்? அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க கொடுத்தது தான் உயர்தர லேப்டாப். அன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸில் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் உயர்தர லேப்டாப்புன்றது அப்போ எப்படி நம்ம உயர்தர லேப்டாப்பு? இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி லேப்டாப் இருக்கும். அன்னைக்கு லேப்டாப்பே கிடையாது. உண்மை உண்மை உண்மை. பெரிய கோடீஸ்வரன் தான் லேப்டாப் வச்சிருப்போம். அந்த கட்டத்தில் அந்த அம்மா லேப்டாப்பை கையில் கொடுத்தாங்க ஒவ்வொரு மாணவனுக்கும். 2வது விஷயம், அவங்க ஓட்டுக்காக கொடுக்கல. கொஞ்சமாக யோசிங்க அருள். ஜெயலலிதா அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, அதை எடப்பாடியார் கண்டினியூ பண்ணார். 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 10 லட்சம் பேர் கொடுத்தாங்க. ஓட்டுக்காக கொடுத்தாங்களா? இல்லை, மாணவ செல்வங்களும் கொடுத்தாங்க. எந்த மாணவர் கொடுத்தாங்க? அதான் பார்க்கணும். +1 +2 அவனுக்கு 17 வயசு தான். ஓட்டு கிடையாது அவனுக்கு. அப்போ ஓட்டை எதிர்பார்த்தா கொடுத்தாங்க? சொல்லுங்கள். அப்போ அந்த மக்களுக்காக, அந்த மாணவ மாணவிகளுக்காக கொடுத்தாங்க. அது அவன் படிக்க போகிறதுக்கு முன்னாடி அவன் கையில் கொடுத்தா அவன் கல்லூரியில் சேருவான். அப்போ இவங்க ஓட்டுக்காக கஷ்டப்பட்டாங்களா? கல்லூரி மாணவன் ஓட்டு போடணும். இப்போ 4.5 வருஷம் ஏன் கொடுக்கல? இல்லை, அது கல்லூரி மாணவனுக்கு பயன்பட தானே போகுது. பட்டவர்த்தனமா தெரியுதா இல்லையா? அப்பட்டமா ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்களா? இப்போ 4 வருஷம் ஏங்க கொடுக்கல? பணம் இல்லை சார். இப்போ எப்படி பணம் வந்துச்சா சொல்லுங்கள், டீட்டெயில் சொல்லுங்கள். போன வருஷம் 1000 ரூபா கொடுத்தீங்களா? கொடுக்கல. பொங்கலுக்கு இல்லை. இப்போ 3000 ரூபா கொடுக்குறீங்களா? போன வருஷத்தோட இதோட நிதி மேலாண்மை அதிகமாயிடுச்சா? எஸ்தர் டஃப்லோ, ரகுராம் ராஜன், அப்புறம் அரவிந்த் சுப்பிரமணி, இவங்கெல்லாம் சேர்ந்து உலக பொருளாதார மேதைகள், நோபல் பரிசு பெற்றவர்கள், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தூக்கி உயர்த்தி நிறுத்தி 4 லட்சம் கோடி கடனையும் மைனஸ் பண்ணி நிறுத்திட்டாங்களா? அதனால நான் கடன் வாங்கியாவது இந்த என்னுடைய மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற நல்ல எண்ணம் தானே சார் அது. போன வருஷம் ஏங்க அந்த நல்ல எண்ணம் இல்லை? போன வருஷம் மக்கள் எப்படின்னா போட்டுமா? சொல்லுங்க, காரணம் சொல்லணும்ல. போன வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் கொடுக்குறீங்கன்னா அதற்குரிய காரணம் என்ன? நியாயமான கடைக்கு 3000 ரூபா இல்லை 5000 ரூபா கூட கொடுங்க. போன தடவை எடப்பாடியார் கொடுக்குமா 5000 ரூபா சொன்னீங்க. நீங்கள் 5000 கேட்டீங்களா? இப்போ எடப்பாடியார் கொடுத்ததுக்கு நான் காரணம் சொல்லட்டுமா? எடப்பாடியார் கொடுத்தது காரணம் சொல்லட்டுமா? ஜெயலலிதா 100 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் 1000 ரூபா கொடுத்தாரு எடப்பாடியார். அவர் உட்கார்ந்த பிறகு 2017 பிறகு 1000 ரூபா கொடுத்தாரு ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு. ரைட்டா? இன்னொன்று, கொரோனா நேரத்தில் 2 முறை 1000 ரூபா கொடுத்தாரு. கொரோனா நேரத்தில் வருமானம் கிடையாது. அரசுக்கு வருமானம் இல்லாதனால மக்கள் தான் கையில் வருமானம் இல்லை. மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு கொடுத்தாரு. சாப்பாடு போட்டார், சப்பாத்தி கொடுத்தாரு, காலையில் இட்லி கொடுத்தாரு. ரைட்டு. ஆனால் கையில் காசு அந்த மக்களுக்கு. அப்போ தான் என்ன செய்தார்னா, அந்த கருணையின் அடிப்படையில் 2500 ரூபா கடைசியில் பொங்கலுக்கு கொடுத்தாரு. இப்போ அவர் கொடுத்ததுக்கான காரணம் தெரியுதா?
கொரோனா காலத்தில் தனி மனிதன் கையில் காசு இருக்காது, ஒரு மருந்து வாங்கினா கூட காசு இருக்காது. அப்போ அவன் கையில் ஒரு காசு போகணுன்னா அப்போது அது பொங்கலை அவன் கொண்டாடணும். தீபாவளி தான் அவனால் கொண்டாட முடியல, அட்லீஸ்ட் பொங்கலாவது கொண்டாடட்டும் தான். அப்போ அந்த கஷ்டத்துக்கு நடுவில் 2500 கொடுத்தாரு. இப்போ காரணம் தெரிஞ்சுதா? இப்போ இவர் 1000 கொடுக்காம இப்போ 3000 கொடுக்குறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? ஏதாவது இந்த மாதிரி காரணம் தான் இல்லை ஓட்டு தானே. மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா 5000 வருது. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து 2 தடவை கொடுக்கல, 2 தடவை கொடுத்துருந்தாங்க 2000 ரூபா. இது 5000 வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். அதோட நீ இன்னும் 1000 ரூபா உரிமை தொகையெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து வருமே. பலாயிரம். அதில் என்ன சொல்கிறேன் நான், இப்போ நீங்கள் இப்போ அண்ணாமலை சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். ஜல்லிக்கட்டு காளைகள், அந்த காளைகள் வளர்க்குறவங்க எல்லாருக்கும் நான் மாதம் 1000 ரூபா தருவேன்னாங்க. இப்போ 48,000 ரூபா பாக்கி இருக்குது 4 வருஷத்துக்கு. அதை கொடுத்துடணும்ல. கேஸுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு கேஸ் சிலிண்டரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. இப்போ 4.5 வருஷத்தில் 5000 ரூபாய் அதுக்கு தனியாக கொடுக்கணும். அதை கொடுத்துடணும்ல. பாக்கி முதல் 28 மாதங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கல, அந்த 28 மாதங்களுக்கு அந்த காசும் அவங்க கொடுத்துடணும், 28,000 ரூபாய். இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டேன். அதனால் அந்த மாதிரி கணக்கு போட முடியாது. போன வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கல, எதுக்கு? நிதி பற்றாக்குறை, நிதி கஷ்டம்னு சொன்னார்ல. இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறாருல, என்ன நிதி மேலாண்மை ஆயிடுச்சு? இல்லை சார், 4.5 லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சார். இதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணவும் திமுக நினைக்கிறீங்க? நீங்கள் இது எப்படி எப்படி எதிர்பார்க்குறீங்க நடவடிக்கை? அப்போ அதுலேயும் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஐயா, இவங்க வந்து விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி புகார்னா இப்போ இதுக்கு வந்து உடனடி நடவடிக்கை கவர்னர் எடுக்கணும். கவர்னர் எடுத்தால்தான் உடனே விசாரணை அமைப்பு அமைக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கடந்த முறை காங்கிரஸும் திமுகவும் தோற்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக என்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்குதா? 2G வழக்கில் 1.25 லட்சம் கோடி. அது 1.25 லட்சம் கோடி சர்வ இந்தியா முழுவைக்கும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 4 லட்சம் கோடி. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்கள்? ஆதாரத்தோடு கொடுக்குறாருல்ல. அப்போது எல்லா துறையிலையும் எங்கே பார்த்தாலும் ஊழல் நடக்குது, எங்கே பார்த்தாலும் கமிஷன். இந்த அமித்ஷா வந்து பேசும்போது சொல்கிறாரு 20% கமிஷன் எல்லா துறையிலையும், குறைஞ்சது 20% இருக்குது அப்படின்னாரு. இப்போ இது விசாரணை பண்ணால் தொடர்ந்து இது பூதாகாரமாக வெளிப்பட்டுனே இருக்கும். ஆதாரத்துக்கு மேலே ஆதாரம் வந்துன்னே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கோங்க, வித்தியாசமான வழக்கு தானே அது. அதாவது மற்ற ஊழல் வழக்குகள் மாதிரி கிடையாது. இவர் செய்தது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, அதனால் ஜெயலலிதா இவருக்கு அமைச்சர் பதவி விட்டு எடுத்தாங்க, இவரை நீக்கினாங்க. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த, குற்றச்சாட்டு சொன்னது யார்? எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின். நான் வந்தேன்னா முதல்ல இவரை தான் ஜெயிலில் அனுப்புவேன்னாரு செந்தில் பாலாஜி. ஆட்சி மாறுது, காட்சி மாறுது, இவர் அந்த கட்சிக்கு போகிறாரு. அந்த கட்சிக்கு போன பிறகும் இவர் வேணால் மாறிடலாம், ஆனால் வழக்கு அப்படியே தானே இருக்கும். அந்த வழக்கில் அமலாக்கத்துறை உள்ளே வருது. ஏன்னா டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே அதை அமைதியாக இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கை எடுக்குமா? மாநில அரசு கிட்ட இருக்குது. மத்திய அரசின் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குது. 471 நாள் ஜெயிலில் இருக்கிறார். அதில் 248 நாள் அமைச்சராகவே இருக்கிறார். ஜெயிலில் இருந்து அமைச்சராக இருக்கார், இலாகா இல்லாத அமைச்சராக வர இருக்கார். இவ்வளவு இருந்து நீதிமன்றம் கண்டித்த பிறகு அவர் அமைச்சர் பதவியேடு எடுக்கப்படுகிறார். அதில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இவர் மேலே குற்றம் சுமற்றி இவர் கொள்ளையடித்தவர்னு சொன்ன நம்ம இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? உன் தியாகம் பெரிது, உன் உறுதி அதனினும் பெரிது. எப்பேற்பட்ட காட்சியெல்லாம் தியாகம் தான் உன்னை உயர்த்தும். அப்போ பாருங்கள், அப்போ இந்த ஆட்சியில் என்னென்னா ஊழல் ஒரு பக்கம் நடக்குது, அந்த ஊழலை பற்றி ஒரு அவங்களுக்கு அதை இது தவறுன்ற மனப்பான்மையே இல்லையே சார். சொசைட்டியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கான் சார். மக்கள் எங்கே சார் கோவப்படுறான்? ஏதாவது தெரியுதா அவங்களுக்கு? சொல்லுங்கள். ஜாக்டோ ஜியோ போராடினாங்க, உடனே தீர்வு. ஆசைகள் போராடினாங்க, உடனே தீர்வு. செவிலியர்கள் போராடினாங்க, உடனே தீர்வு கொடுத்து தான் சார் இருக்கு அரசு. எங்கே தீர்வு? இன்றைக்கும் போராடி இருக்கிறாங்களே. சத்துணவு பணியாளர்கள் 3 லட்சம் பேர் இன்றைக்கும் போராட்டம். 313வது வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. 311வது வாக்குறுதி இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு சார். ஆமாம், பேச்சு நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் ஒரு வார்த்தையை சொல்லி ஏதாவது அவங்களுக்கு ஜால்ஜாப்பு சொல்லி ஏமாற்ற முடியுமான்னு பார்ப்பாங்க. ஜாக்டோ ஜியோ கேட்டது என்னது? பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்துட்டாங்களே, டேப்ஸ் கொடுத்துட்டாங்களே அவங்களுக்கு. பழைய ஓய்வூதிய திட்டமா? அது பேர் பழைய ஓய்வு திட்டமா? அது பேர் அப்படி இல்லை, தமிழ்நாடு அசோட பென்ஷன் பேரே வேணாங்க. நாங்கள் என்ன பழசு இருந்துச்சோ அப்படியே கொடுங்க. அதுதான் தேர்தல் வாக்குறுதியில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க சார். ஏன் கொஞ்சம் மாத்திரம்? நீங்கள் தானங்க சொன்னீங்க. நாங்கள் தான் 2003லேருந்து போராடி இருக்கிறோமே.
நாங்கள் 22 வருஷமாக இருக்கிறோம். போன தடவை 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே தேடி வந்து எங்ககிட்ட உட்காந்து என்ன சொன்னீங்க? எங்களுக்கு கனவாக இருந்த அந்த திட்டத்தை எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நிறைவேற்றி தரேன். உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு கொடுத்தீங்க. அதில் லைட்டாக மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு ஏதாவது ஸ்டார் போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போட்டிங்களா? இல்லை. தேர்தல் அறிக்கையில். அப்புறம் என்ன? உங்ககிட்ட கேட்டது என்னது? நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னது என்னது? எங்கள் ஆட்சி புதிய ஆட்சி, புதிய பானையில் பழைய அதே சோறை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதைத்தான் மக்கள் கேட்டது, அதுதான் அரசு ஊழியர் கேட்டது. ஐயா, புதிய பானையில் அந்த பழைய சோறை கொடுங்க, அந்த பழைய சோறு எங்களுக்கு ரொம்ப அமிர்தம் போல அப்படின்னு அதை கொடுங்கன்னு சொன்னால், இல்லை உங்களுக்கு புது ஒரு சோறு தண்ணி ஊற்றி கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பானைன்றது உங்கள் ஆட்சி, புதிய ஆட்சி, புதிய ஆட்சியில் பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ நீங்கள் ஆல்டர் பண்ணி கொடுக்குறேன்னா அதுதானே சார் மத்திய அரசு பண்ணிக்குது. மத்திய அரசு எப்போ கொண்டு வந்தது? புதிய பென்ஷன் திட்டம் எப்போ வந்தது? முதல்ல நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆதியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆதி மூலத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல திமுக தான் இருக்கும். தமிழ்நாட்டு உரிமைகள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற உரிமைகள் பறிக்கப்பட்ட இடத்துலையும் திமுக தான் இருக்கும். நீட்டில் எடுத்திங்கன்னா 2010 திமுக தான் இருக்கும். கச்சத்தீவு எடுக்கும்போது திமுக தான் இருக்கும். முல்லை பெரிய காவிரி பிரச்சனை தீர்வு காணாத போது திமுக தான் இருக்கும். முல்லை பெரியாறு உயர்த்தலன் போது திமுக தான் இருக்கும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆட்சி கட்டலில் இருக்கும். அதே போல் பழைய பென்ஷனை 2003 கடைசி 2004 ஜனவரி 1 அதை மாற்றப்படும் பொழுது இந்திய அளவில் இந்தியாவை யார் ஆட்சி செய்திருந்தா? காங்கிரஸ் இல்லை, திமுக. ஏன் காங்கிரஸ்ன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தானே சார் நம்மளுக்கு மெயின். காங்கிரஸ் இங்கே எங்கே இருக்குது? திமுக தானே மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சு. புரிஞ்சுக்கிறேன். மன்மோகன் சிங் உட்கார்ந்தாலும் பேருக்கு தானே. அவருக்கு யார் ஆலோசகர், முன்மாதிரி? கலைஞர் கருணாநிதி தானே. மைனாரிட்டி அரசாங்கம் தானே. ஆட்சி கவிழ்ந்துருமா இல்லையா? இல்லைனா அந்த நேரத்தில் மத்திய அரசில் புதிய பென்ஷன் திட்டத்தை என்பிஎஸ், பின்னாடி அது பேர் சிபிஎஸ்னு ஆச்சு, கரெக்டாக கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தது யார் கேட்டால் உடனே இல்லை நாங்கள் மாநிலத்துக்கு. ஏங்க மத்தியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கொஞ்ச நாளில் மாநிலத்துக்கு வரும்ல. 6th பே கமிஷன் 7th பே கமிஷன் மத்தியில் கொடுத்தாங்கன்னா நம்ம ஊழியர்கள் போராடுவாங்கள, மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் எங்களுக்கு கொடுங்க, மத்திய அரசுக்கு இணையான கேட்பாங்கள. வந்துச்சா இல்லையா? அதே ஜெயலலிதா ஆட்சி அப்போ தமிழ்நாட்டில் வரும்போது 22 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. 23வது மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்துச்சு. அப்போ செய்கிற வேலைலாம் யார் செய்கிறா? திமுக தான் மத்தியில் செய்துட்டு அதை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு, தமிழ்நாட்டு எக்ஸம்ஷன், என்ன கதை அது? இல்லை, இப்போ இந்த ஊழல் பட்டியல் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அம்பலப்படுத்தப்பட முடியுமா சார்? ஆனால் ஆளுநர்கிட்ட போய் நீங்கள் கொடுக்கறது அது வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுமான்னு கேட்குறேன் நான். கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏன்னா இனிமேல் அது சம்மந்தமான பிரச்சாரம் தான் தொடரும். அது சம்மந்தமான பிரச்சாரங்கள் தான். ஏன்னா எல்லா துறையிலையும் எந்த அளவுக்கு ஊழல் நடக்குதுன்னு அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்தந்த துறையில் நீங்கள் கட்டடத்துக்கு அனுமதி கேட்குறதுக்கோ, இடத்துக்கு அனுமதி கேட்குறதுக்கோ, இல்லை ஒரு வேலை வாய்ப்போ, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோ. ஜாப் ஃபார் ஸ்கேம் நேரு துறையில் என்னாச்சு? 2538 பணியிடங்களுக்கு ஒரு இடத்துக்கு 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு வந்துச்சா இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதில் உண்மை இல்லைன்னா யார் அந்த அவதூறு சொன்னாங்களோ வழக்கு போடணும்ல. இதெல்லாம் நடந்திருக்குதா இல்லையா? அப்போ எல்லா பக்கமும் மக்கள் அதிர்ப்பு. ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம், ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதை கலாச்சாரம், ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி கொடுமைகள் மாணவர் மத்தியில், இன்னொரு பக்கம் நீதித்துறையை சார்ந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் ஒன்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் சார். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதன் வந்து இந்த தீபத்துள்ள போய் தீபம் ஏற்றலான்னு சொல்லியிருந்தார் திருப்பரங்குன்றத்தில். அதை பெரிய ஒரு டிபேட் உருவாக்கி வந்தது தமிழ்நாட்டில். ஒரு பக்கம் ஆதரவு எதிர்ப்புன்னு இருந்துச்சு. இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து தீபம் ஏற்றுங்க, ஏங்க இதான் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. இது திமுக அரசுக்கு ஒரு செட்பேக்காக பார்க்குறீங்களா, இல்லை இது பிஜேபிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களோட பார்வை என்ன? இல்லை, இது என்னென்னா இது யாருக்கும் வெற்றியோ தோல்வியோன்றது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்கள் எல்லாருமே சகோதரத்தோட மாமன் வாழ்கிற இடம். சமூக நல்லிணக்கம் இருக்கீங்க. நீங்கள் அந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து அந்த தர்கானாலும் சரி, கோயில்னாலும் சரி, எல்லாமே மாமன் மச்சான் உறவினர்கள். உண்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால் இவங்க அதுக்கு போவாங்க, அவங்க இங்கே வருவாங்க. இதெல்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை கடந்த காலம் வரைக்கும்.
முதல்ல இப்போ என்னாச்சு, ஒவ்வொரு முறையும் வந்து இந்த தீபம் ஏற்றுறது சம்மந்தமாக ஏதோ ஒரு வழக்கு வரும், அதுக்கு யாரோ ஒருத்தர் அதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும், யாரோ ஒருத்தர் வழக்கு போடுவோம். இது பெரிய அளவில் அது பிரச்சனையாகவே எங்கேயுமே இருக்காது. மற்றபடி மேலே போவாங்க வருவாங்க எல்லாம் இருக்கும். போன டிசம்பரில் முதல் வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து என்னென்னா குடும்பத்தோடு வந்து நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு வரும்பொழுது அவர் ஆடு எடுத்துகிட்டு வரும்போது முதல் காவல்துறை தடுக்குது. தமிழ்நாடு காவல்துறை தான் தடுக்குது முதல் தமிழ்நாடு. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. சரி, அது தடுத்தது இல்லை, அது காவல்துறை தான் தடுத்தது. அதற்கு பிறகு நவாஸ்கனி எம்எல்ஏ அவர் எதுக்கு அங்கே போகணும்? பதட்டத்தை எப்படி உண்டு பண்ணுறாங்க பாருங்கள் எம்பி. ஆமாம், அது எதுக்காங்க அங்கே அவசியம் கிடையாது இல்லை. அது அவர்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்குவாங்க. அவன் லோக்கலில் இருக்கிறவங்க எதுனாலும் பேசிக்குவாங்க. எதற்காக அங்கே போகணும்? அது ஒரு பக்கம். சரி, இது ஒரு பக்கம் நடக்குது. அங்கே வந்து இஸ்லாமியர்களும் அதே மாதிரி இந்துக்களும் சகோதரர்களாக வாழ்கிறாங்க. அதில் சின்னது கருத்து வரும், அவங்களுக்குள்ளே அது பேசிக்குவாங்க, அது முடிஞ்சிடும், அப்படியே இருக்கும். இதில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. சொல்லுங்கள். இல்லை பின்ன அப்போது அதிமுக நிலைப்பாடு என்ன தெரியுமா? மத நல்லிணக்கம், மத சகிப்புத்தன்மை தான். அதிமுக என்ன சொல்லுதுன்னா இவர்கள் அவர்கள்னு கிடையாது, அது ஒரு லோக்கலில் இருக்குது, அது ஒரு கோயில், அவ்வளோதான். ஒன்று மனு கொடுத்தவர் பரிசீலனை பண்ணலையா, வழக்கு வந்துச்சா, நீதிபதி தீர்ப்பு. யாருடைய ஆட்சி இங்கே நடக்குது? பெரும்பான்மை ஆட்சியும் கிடையாது, சிறுபான்மை ஆட்சியும் கிடையாது, சட்டத்தின் ஆட்சி நடக்குது. சட்டம் என்ன சொல்லுதோ, தீர்ப்பு என்ன சொல்லுதோ, அதற்கு உங்களுக்கு ஜனநாயகத்தில் வழி இருக்குது. 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தால் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்துச்சு. உடனடியாக அப்பீல் போய் எத்தனையோ வழக்கில் நைட் அண்ட் நைட்டு ஸ்டே வாங்குறாங்கல்ல. அரசாங்கத்து வேலை என்ன சார் செய்யணும்? உடனடியாக போயிட்டு நீங்கள் நைட்டு ஸ்டே வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லையா, அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்பீல் போய் ஸ்டே வாங்கியிருக்கலாம், அடுத்து வழக்கு நடக்கும், தவறு கிடையாது இல்லையா? இப்போ நீட் நம்மளுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வழக்கு நடக்குது, நடத்தினுக்கிறோம்ல. ஏன் நடத்தினுக்கிறோம்? அப்போ வேறு வழி இல்லையா? டாக்டராக ஆன பசங்களாம் இல்லையா, மாணவர்கள் மத்தியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால நாங்கள் நடத்தல நிறுத்திடலாமா? ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தீபத்தை ஏற்றுந்தா பிரச்சனை வந்திருக்காதுன்றீங்க. அந்த நேரத்தில் வந்த தீர்ப்பை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒரு 4 பேர், அதுவும் என்னது, அந்த தேவஸ்தான அமைப்பு தான் போய் ஏற்றணும்னு சொல்லியிருக்காரு தீர்ப்புலேயே. அதுதான். அதற்கு பிறகுதான் வந்து அது கூட்டமா வந்தாங்க சார். ராமரவிக்குமார் இந்து முன்னணி கட்சிக்காரங்களாம் கூட்டமா வந்து பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றாங்க சார் முருகமலையில வந்து. இப்போ நான் என்ன சொல்றேன், எப்படி சார் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்க முடியும்? தமிழ்நாடு அரசு அதற்கு முன்னாடியே ஒரு 4 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடியே வழக்கு ஒன்று வரும்போது இங்கே போராட்டம் வேணாம், வேற இடத்துல போராட்டம் நடத்திக்கோங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நீதிமன்றத்தில் வழக்கறிஞரே சொன்னாரா இல்லையா? அரசு வழக்கறிஞர் நீதிபதியே வேண்டான்னாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், 144 தடை உத்தரவு இருக்குதுன்னு போது அப்போ அவங்களுக்கு வேற இடத்துல நாங்கள் இடம் கொடுக்குறோன்னு ஏன் அவங்க வாலண்டியராக சொன்னாங்க? அப்போ என்னன்னா மறைமுகமாக இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. திமுக என்ன எதிர்பார்க்குதுன்னா அந்த சிறுபான்மை மக்களில் அச்சத்திலேயே வச்சிருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அச்சமே கிடையாது. அதாவது அவங்களுடைய ஓட் பேங்க் சிதறக்கூடாது, உங்களுக்கு எப்பயுமே நான் தான் திமுக பண்ற நாடகம்ன்றீங்க. நிச்சயமா. ஏங்க, அதிமுக ஆட்சி இருக்கும் போதெல்லாம் எங்கேயாவது அந்த சிறுபான்மை மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் எங்கேயாவது வந்திருக்குதா? சரி, அப்போ இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகம்? அப்ப தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதகம் பாதகமே கிடையாது. சரி, அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னது, அவங்க சொல்லியிருக்கிறது எங்க அங்க நீங்களே தேவஸ்தானம் இருக்குது, அங்க அவங்க சிக்கந்தர் தர்கா அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. ஆமா, என்னன்னா நீங்க வந்து அங்க ஏத்திக்கோங்க, வருஷத்துல ஒரு நாள் ஏத்துறது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு உச்சி இருக்கிற இடத்துல ஏற்றணுன்றது ஒரு சம்பிரதாயம்னா அதை ஏற்றுக்கோங்க, விருப்பப்பட்டாங்கன்னா அதை ஏற்றிக்கோங்க, அதில் ஒன்றும் கூட்டம் கூட தேவையில்லை. வருஷத்தில் ஒரு நாள் அதை ஏற்றுங்க. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுனாலும் போங்க, தவறு கிடையாது. அதை அரசியலாக்காதீங்கன்னு. அரசியலாக்காதீங்க. நீட்டுக்கு எப்படி அரசியலாக்கி பட்டி தொட்டியெல்லாம் நீங்களே கொடுத்துட்டு நீங்களே போராட்டம் நடத்தி அப்புறம் மோடி வரும்போதெல்லாம் கருப்பு பலூன் விட்டு ரகசியம். ஆனால் அதிமுக ஆட்சியில் பண்ணாங்களா? 7.5% எடப்பாடியார் என்ன செய்தாரு? 7.5% யாரு? இவர் கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கல. அப்பவும் ஆர்டிகல் 161 பயன்படுத்தி அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு எப்படி நின்றாரு? நான் 8 பேர் 9 பேர் சேர்றவங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க 500 பேர் சேர்ந்தாங்களா ஒரே வருஷத்தில்? இப்போ 3000 பேருக்கு மேலே படிக்கிறாங்களா? அதுதாங்க சாதனை, அவ்வளோதான். நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட என்ன உரிமையை கேட்கணுமோ அதுக்கு உரிமையை போராடுங்க, வானான்னு சொல்ல. அரசியலாக்காதீங்க. அரசியல் ஆக்குறதுக்காகவே மத்திய அரசுக்கிட்ட வாங்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி தான் பேசுகிறீங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி
இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலம் வாங்குச்சா? பிஜேபி எத்தனை மாநிலத்தில் ஆளுது? கிட்டத்தட்ட 18-23 மாநிலத்தில் ஆளுதுல. ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரே வருஷத்தில் 11 கல்லூரியா மோடி கொடுக்கல? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாரு சொல்லுங்க. அப்போ என்னன்னா, அதை வாங்கக்கூடிய உரிமை, ஆளுமை அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கிட்ட இருந்துச்சு. அந்த 10 வருஷத்தில் 17 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு. இவர் ஆட்சியில் அந்த 4 வருஷத்திலேயே ஒரே வருஷத்திலேயே 11 மருத்துவக் கல்லூரி எப்படி கொண்டு வந்தார்? அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் நிலத்தை நோண்டுவோன்னு சொன்னாங்கல்ல தஞ்சாவூரில். என்ன செய்தார்? மத்திய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் அறிவிச்சாரா இல்லையா? மத்திய அரசு கேட்டு நான் செய்தார். மத்திய அரசுக்கு அடிமையாக இருந்தால் செய்தார். இன்றைக்கி அங்கே யாருமே, எந்த ஒரு நிறுவனமே ஒரு புல் பூண்டை கூட கமர்ஷியல் பர்பஸுக்கு எடுக்க முடியாது. பண்ணிட்டாரா இல்லையா? பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு. எங்களுக்காக வருகளையும் பிரதமர் மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.